ஹலோ கைஸ், ஐம் வருண். இத்தாலியின் சார்டினியா கடல் பகுதியில் ஆர்டினரி டைவர் கடலுக்கடியில் ஸ்விம் பண்ணும்போது 50,000க்கும் மேற்பட்ட காப்பர் காயின்ஸை கண்டெடுக்கிறாரு. அப்புறம் ரிசர்ச்சர்ஸ் அந்த இடத்துல ரிசர்ச் பண்ணும்போது உடைந்த ஜாடிகள் மற்றும் இரும்பு ஆணிகளை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துல கப்பல் விபத்து நடந்ததுக்கான எந்த தடயமும் இல்லை. அப்புறம் எப்படி 50,000க்கும் மேற்பட்ட காப்பர் காயின்ஸ் கடலுக்கடியில் இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கப்பல் இருந்து வீசப்பட்டிருக்கலாம் அப்படின்ட்டு ரிசர்ச்சர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. இந்த காயின்ஸ் கிபி 324ஆம் ஆண்டு காலத்தை சேர்ந்தது அப்படின்ட்டும் இவ்வளவு காலமா இந்த காயின்ஸ் ரெஸ்ட் ஆகாம இருந்திருக்கு. இந்த காயின்ஸ் விழுந்த இடத்துல போசிடோனியா ஓஷியானிகா எனும் கடல் பாசிகள் இருந்திருக்கு. அந்த கடல் பாசிகள் கடற்பரப்புல படர்ந்து மண்ணை படிய வச்சு ஆக்சிஜன் இல்லாத என்விரான்மெண்ட்டை உருவாக்கி இருக்கு. இந்த நேச்சுரல் லாக்கர் 50,000க்கும் மேற்பட்ட காப்பர் காயின்ஸ் 1600 ஆண்டுகள் ரெஸ்ட் ஆகாம பாதுகாத்திருக்கு. இப்போதைக்கு இந்த 50,000க்கும் மேற்பட்ட காப்பர் காயின்ஸ் லேபரட்டரியில கிளீன் பண்ணப்பட்டு பின்பு மியூசியம்ல வைக்கப்படும் அப்படின்ட்டு ரிசர்ச்சர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட் நீங்க பார்க்கணும், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.